எங்கடா இருக்கான் இவனுங்க யாரு? எந்த இடம் இது? அண்ணா யார் இது? என் லோகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். என்ன உலகமா அப்படின்னா? டேய் புட்டுக்குன்னு மேலே வந்துக்கிறீங்கடா. ஐயோ அப்போ நம்ம செத்துட்டோமா? ஐயோ எப்படியோ செத்து மேலே வந்துட்டோம். நான் எந்த தப்பும் பண்ணல. கன்ஃபார்ம் எனக்கு சொர்க்கம் தான் எனக்கு. ஆனால் ஒன்று சிலுக்கு எனக்கு இது ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது பக்கத்தில் ஒரு சீட்டு போடணும். அதுக்கப்புறம் அடியே மன நில்லு நான் நிற்காதடி கொடியே. நான் எந்த பாவம் பண்ணல. ஆனால் நான் பிறந்தது பாவம் தான். எப்படியோ செத்து மேலே வந்துட்டேன். இங்கேயாவது இவனை மாதிரி எனக்கு சிலுக்கோ ரம்பாவெல்லாம் வேணாம். ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து எங்கேயாவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டா போதும். கடவுள் தான் வழி காட்டணும். இவனுங்க மாதிரி தப்பு பண்ணாமலாம் நம்ம வரல. நம்ம பெரிய ரவுடி வேறு. 10 கொலை பண்ணிக்கிறோம், 5-6 ரேப் பண்ணிக்கிறோம், 4 செயின் ரேப்பு. நம்ம கன்ஃபார்மாக நரக்கம்தான். விடு, அங்கே நம்மள மாதிரி ஒரு சொர்ணாக்கா எல்லாமே போயிடுவா. பார்த்துக்கலாம். முதல்ல யாரை கூப்பிடலாம்? சாபூத்ரி. ஏய் சாவு சட்டை நீ வா. நீ சிலுக்கு கடவுளே, என்ன பார்த்தாலும் இன்பாக்ஸில் ஒன்றுமே இல்லை கடவுளே. இருக்குதுடா. என்ன இருக்குது? ஏண்டா உன் சின்ன வயசுல குமாரோட பென்சில பிரேக் டைம்ல ஆட்டை போட்டு பென்சில் ஆட்டி கொடுக்க மேலே கூப்பிட்டு வந்துருக்கீங்க. தப்புன்னா தப்பு தான்டா. யாராங்க இவனை தூக்கி என்ன செட்டில் வர்றா? அப்போ சிலுக்கு இல்லையா? சிலுக்கா 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 சிலுக்கா. பென்சில் திருடத்துக்கெல்லாம் வரகுறாங்க. அப்போ நம்ம நிலமெல்லாம் என்ன ஆகுறது? கதையில நான் எந்த தப்பு பண்ணல. சிலுக்கு எனக்கு தான். ஆமாம், நீ எந்த பேட்ச்சு? நானா 90s கிட்ஸு. நான் தலைவரா. டேய் நீ 90 கிட்ஸ் தானே? ஆமாம் கடவுளே, எனக்கு கீழே தான் இந்த வாழ்க்கை அமையல. இங்கேயாவது ஒரு வாழ்க்கை ஒன்று அமைச்சுக்கூடா. டேய் நானா கல்யாணம் ப்ரோக்ராம் உனக்கு? யாராங்க இவனை பிடிச்சி பாதாள கந்தல் போங்கடா. ஐயோ, நான் தான் எந்த பாவமே பண்ணலையே. எனக்கு ஏன் பாதாள கிணறு? டேய் நீங்கள் என்னடா பாவம் பண்ணல? 90 கிட்ஸை பிறந்ததே பாவம் தான்டா. ஓனானை பிடிச்சி கல்லால் அடிக்கிறது, யாருன்னா ஜோடியாக போனால் அவங்க உருண்டு போயிடணும்னு எங்கிட்டே வேண்டுறது, ஜோடியாக இருக்கிற நாய்களை பிரித்து விடுறது, பட்டாம்பூச்சி எடுத்து பொட்டில் வச்சுக்கிறது, இதெல்லாம் பாவம் இல்லையடா. யாராங்க இவனை பிடிச்சிக்க என்ன காலத்தில் தள்ளுறா? ஐயோ, அப்போ எனக்கு இங்கேயும் கல்யாணம் இல்லையா? உங்களுக்குலாம் எங்குமே கல்யாணம் கிடையாது, போங்கடா. சரி நீ என்ன பண்ணுற? நீ சொர்க்கத்துக்கு போயிடு. ஓ கடவுளே, உன்னை எவ்வளோ நம்புறா? என்னை ஏமாத்திட்டல. 7 கொலை பண்ணவனுக்கு சொர்க்கம், வச்சவனுக்கு நரகமா? என்ன இப்போ என்ன இங்கேயும் ஊழலா? என்ன இங்கேயும் திட்டு வாங்கிட்டியா? நான் எவ்வளோ கொடுத்தா? ஐபிஎல் டிக்கெட் வாங்கி கொடுத்துருவேனா? ஜடேஜாவை காட்டுறேனா? என் கிட்ட சொல்லுங்களா? அவளுக்கு கோழியை காட்டியிருப்பா. ஃப்ளாஷ்பேக். கடவுளை, இன்பாக்ஸு ஃபுல்லாக இருக்குது. நீ நரகத்தில் எங்கே குதிக்கணும்னு சொல்லி குடிச்சிரு நானே. யோ கொஞ்சம் இரு. உங்கள் ஏரியாவில் 7 கொலை பண்ணிக்கிற. ஆமாம் கடவுளை. 2 ஆட்கடத்தல், 3 ஸ்மக்லிங்கு. அப்படி இருந்து ஏன் சூசைட் பண்ணி இங்கே வந்தா? கடவுளை, எனக்கு கத்தியை பார்த்தா கூட பயம் இல்லை. என் பொண்டாட்டி கரண்டியை பார்த்தா பயம். கடவுளை, எவ்வளவோ ஃபைட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாமியார் மருமக போடுறாளுங்களே, எவ்வளோ பெரிய ஃபைட்டு, அது முடியல. கேஜியாக கூட பயங்கரமாக இருக்குது கடவுளை. எத்தனையோ தாதாக்களை வெட்டிக்கிறேன். ஆனால் இவனுங்க வெட்டுறாங்க பாரு நம்மளை தட்டில். முடியல. எவ்வளோ வெட்டு, கத்தியில் வெட்டு வாங்கியிருக்கேன், இங்கே வாங்கியிருக்கேன். ஆனால் இவளுங்க வெட்டுறாங்க பாரு வெட்டு. சும்மா முதுகில் குனியை வச்சு குத்துவாளுங்க பாரு. அதெல்லாம் எங்கே ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அம்மா பக்கம் போகிறதா, பொன்னாடி பக்கம் போட்டா, பொன்னாடி பக்கம் போட்டா, அம்மா பக்கம் போட்டா, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அதனால மேலே வந்துட்டேன். சரி விடு, எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். சரி நீ என்ன பண்ணுற? நீ சொர்க்கத்துக்கு போயிடு. சொர்க்கமா? இவ்வளோ தப்பு பண்ணிக்கிற எனக்கு சொர்க்கமா? யோ நீ இதை விட கஷ்டத்தை கீழே அனுபவிச்சியா?
அந்த மாதிரி கஷ்டம் இங்கே நரகத்திலே கிடையாது. அதனால உனக்கு சொர்க்கம் தான், நீ போலாம். அப்ப சிலுக்கு இருக்குதானா? யோ அங்க 3 பேர் உட்காந்துப்போம் ஒரே சீட்ல, அவனை தள்ளிட்டு உட்காரு. அடுத்த வாரம் நான் பார்த்து விடுறேன். அடுத்த வாரம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறேன். ஹேய் பாத்தியா? பார்த்தேன் கடவுளே, இதுக்கு வேறு வழியே இல்லையா? என்னது இது? என்ன கடவுளே லேசாக புடப்பையாக இருக்குது? காலையில் தான் கரண்டியில் போட்டா, எனக்கும் இதே பிரச்சனை தான். கடவுளே என்ன நோக்கி தான் வந்து கடவுளே. டேய் அது உன்ன நோய்க்கு வந்ததில்ல, என்ன நோய்க்கு வந்தது. இன்னும் 5 நிமிஷம் நான் வீட்டில் வச்சுக்கோ, பிரச்சனை பெருசாகிடும். டேய் கடையை சாத்துங்க, பேக்கப் பேக்கப் பேக்கப்.